அடுத்தது நமக்கு வந்து சீடு ஹேபிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு அதோட கேரக்டர் இருக்கு. பட் சீடு இருக்கா அப்படின்னா இதுல கிடையாது. இதுல என்ன கிடையாது அப்படின்னா சீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஐசட்டாய்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீடுக்கான கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டெவலப் ஆயிடும். ஏன்னா நமக்கு இதுல வந்து அந்த எண்டோஸ்வாம் இருக்கக்கூடியது, ஓவியல் ஃபார்மேஷனு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருமே இங்க சப்போர்ட்டிங் ஆகாது. அதனால உங்களுக்கு அந்த சீடு அப்படிங்கிற கேரக்டர் வந்து நமக்கு வராது. மெயினா நமக்கு ஓவியுள் இருந்தாதான் நமக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னா சீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகும். நம்ம ஜிம்னோஸ்பம் பார்க்கும் போதே எப்படி இருக்கும், அதுல நமக்கு வந்து நேக்கடு சீடு தான் இருக்கும். ஏன்னா ஜிம்னோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஜிம்னோ அப்படின்னாலே ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ஜியோ அப்படின்னா பாக்ஸ், மூடிய விதை கொண்ட தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன், திறந்த விதை கொண்டது. இதுல ஓவியல் இருக்கும், என்ன இருக்காதுன்னா ஓவரி அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்காது. இப்படி சீடு இருக்கு அப்படின்னா இந்த சீடை வந்து என்க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எதுல பார்க்க முடியாதுன்னா ஜிம்னோஸ்போம்ல பார்க்க முடியாது. அதனாலதான் திறந்த விதை கொண்ட தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆஞ்சியோஸ்போம் இருக்குது அப்படின்னா ஆஞ்சியோ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா பாக்ஸை குறிக்கும். அப்ப விதை இருக்குன்னா விதைக்கு மேல இந்த மாதிரி ஒரு மூடிய விதை கொண்ட அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு எட்டிரோஸ்போரினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா விதைக்கான பண்பு உருவாகிறது தான் நம்ம எட்டிரோஸ்போரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப development of the functional megaspore by reduction of other megaspore which reduce the number or one or per megasporangium என்னவா நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா இந்த மெகாஸ்போராஞ்சியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு ஃபீமேல் கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி குறிக்கக்கூடியது. மெகாஸ்போர், மெகாஸ்போராஞ்சியம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. இது அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து எம்பிரியோவா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டெவலப் ஆகுது. அதே மாதிரி மெகாஸ்போராஞ்சியம் மாடிஃபைட் அட் த அபிக்கல் பார்ட், அதாவது நமக்கு வந்து நுனி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசசிவ் மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரைன்ஸ். இதில் வந்து நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு மெகாஸ்போ இது என்னவா மாறுது அப்படின்னா மாடிஃபைட் டு த அபிக்கல் பார்ட், எந்த பகுதின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது வந்து மைக்ரோஸ்போர் எதை ரிசீவ் பண்ணுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மைக்ரோஸ்போரையும் அல்லது போலன் கிரைனையே வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த ஃபீமேல் கேரக்டர் எதை ரிசீவ் பண்ணுதுன்னா இந்த மேல் கேரக்டரை வந்து ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? இங்க சப்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த பெண் வந்து சுரக்கக்கூடிய ஒரு அமிலத்தை நோக்கி ஆண் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி கடந்து வரும். இதுல வந்து என்ன ஆசிட் சொல்லுவாங்க அப்படின்னா மேலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த மேலிக் ஆசிட்ங்கிறத செக்ரிகேட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபீமேல் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா செக்ரிகேட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகி வரும். இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயே வந்து ஃபங்கை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த செக்ஸ் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சைரனின் அப்படிங்கிற ஹார்மோன் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது எல்லாமே லாஸ்ட் இயர் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு என்டையர் நான் கொடுத்துருக்கேன். அதனால அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் சஃபிசியன்ட் நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ. அதாவது சஃபிசியன்ட்னா பற்றாக்குறையான நியூட்ரிஷன் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா எம்பிரியோவுக்கு கிடைக்குது. அதனால என்ன பண்ண முடியறதில்ல அப்படின்னா முழுமையா வந்து வளர்ச்சி அடைய முடியறதில்ல. ஏன்னா போதுமான உணவு அதுக்கு கிடைக்காதனால எம்பிரியோவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பற்றாக்குறையா தான் இருக்கு. From the above observation it is concluded that the life history செலாஜினலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா சீடு ஹேபிட் அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. செலாஜினலா அதே மாதிரி நமக்கு ஐசட்டாய்ஸ் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசட்டாய்ஸ் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதைக்கான பண்புகள் காணப்படுது. The occur the phenomenon வந்து நமக்கு heterospory germination of megaspore inside the megasporangium. சரிங்களா? அப்ப எது முளைக்குதுன்னா மெகாஸ்போர், இன்சைடு இருக்கக்கூடியது வந்து மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்புக்கு பேர் தான் மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எதை உருவாக்கும் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டோபைட் அல்லது ஈவன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்.
கருவுறுதலுக்கு பிறகு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நியூ கேரக்டரா வந்து அதாவது எம்பிரியோவா நமக்கு என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். அதே மாதிரி பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெகாஸ்போர் ஃபார் மெகாஸ்பொராஞ்சியம். ஒரு மெகாஸ்பொராஞ்சியத்துல வந்து ஒரே ஒரு மெகாஸ்போர் இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செலாஜினல்லா மோனோஸ்போரா, செலாஜினல்லா ரெப்ஸ்டரிஸ், செலாஜினல்லா எரித்ரோஸ்பஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது 3 பீசிஸுமே வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் மெகாஸ்போர் ஃபார் மெகாஸ்பொராஞ்சியம். ஒரு பெரிய மெகாஸ்பொராஞ்சியத்துல ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். Even the seed are not formed in Selaginella because ஏன் வந்து நமக்கு அந்த விதை இருக்கிறதுக்கான பண்புகள்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஏன் வந்து விதை நமக்கு உருவாகல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் நாட் சரௌண்டட் பை த இன்டகுமெண்ட். சரிங்களா? அதாவது இன்டகுமெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ் திசு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இன்டகுமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு காணப்படும். அப்ப அதுல 2 இன்டகுமெண்ட் அப்படிங்கிற அடுக்குமே நமக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா காணப்படுவது இல்லை. சோ இது ஒரு முக்கியமான பண்பு. இன்டகுமெண்ட் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி இருக்கிறது இல்லை. ரிட்டென்ஷன் ஆஃப் த மெகாஸ்போர் பர்மனன்ட்லி இன்சைட் த மெகாஸ்பொராஞ்சியம். அப்ப மெகாஸ்போர் எங்க இருக்குது அப்படின்னா பர்மனண்டாவே வந்து நமக்கு மெகாஸ்போரோட உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப இது நமக்கு என்ன பண்றதில்ல அப்படின்னா வெளிப்படுறதே கிடையாது. இது ஒரு ரீசன். அதே மாதிரி எம்பிரியோ என்ன ஆகுதுன்னா கரு உண்டான உடனே இமிடியேட்லி கிவ் ரைஸ் டு த ஸ்போரோபைட்டா நமக்கு என்ன ஆகுதுன்னா வளர ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அதுக்கப்புறம் விதைக்கு உண்டான கேரக்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமே கிடைக்கிறது கிடையாது. எம்பிரியோ ஃபார்ம் ஆயிடுச்சா, இப்படி நமக்கு வந்து எம்பிரியோ உருவாயிருச்சா உடனே வளர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு ரெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. நீங்க ஆஞ்சியோஸ்போர்ம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில தாவரங்கள்லாம் வந்து 10,000 வருஷம் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த விதை முளைக்கிறதுக்கு தேவையான குறிப்பிட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல கிடைக்கிறது இல்லை அப்படின்னா டெரிடோஃபைட்ல வந்து கிடைக்கிறது கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஹோமோஸ்போரஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா ஹோமோஸ்போரஸ். ஃபர்ஸ்ட் வந்து மேல பாருங்க ஸ்பொராஞ்சியம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது வந்து ஸ்போர். ஸ்போர்களை கொண்ட தொகுப்புக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோஸ்போர், இது மெகாஸ்போர். இது மைக்ரோனா மேல், மெகா அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டும் இணைஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்கும். இப்ப கருவுறுதல் நடந்த உடனே நமக்கு என்ன ஆகுது, நமக்கு இதுல உடனடியா வந்து நமக்கு எம்பிரியோ வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? இப்ப ஸ்பொராஞ்சியம் என்வெலப்டு பை த இன்டகுமெண்ட். இப்படிதான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீடு அப்படியோட கேரக்டர் வந்து இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்காது அப்படின்னா இன்டகுமெண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு டெரிடோஃபைட்ல கிடையாது. சரிங்களா? டெரிடோஃபைட்ல என்ன கிடையாது அப்படின்னா இன்டகுமெண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து கிடையாது. ஒருவேளை டெரிடோஃபைட்ல இன்டகுமெண்ட் இருந்தா அது என்னவா மாறும் அப்படின்னா நமக்கு வந்து சீடா வந்து நமக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த இப்ப நியூசெல்லஸ் உடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உணவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர்கின்ற கருவுக்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடியது யாருன்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப இது எங்க இருக்கும் அப்படின்னா எம்பிரியோக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது ஃபீமேல் கேமிட்டோபைட்னா இங்க இருக்கக்கூடியதா ஃபீமேல் கேமிட்டோபைட் ஸ்ட்ரக்சர் இப்படி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு மெச்சூரான எம்பிரியோவில் இப்ப ஆஞ்சியோஸ்போர்ம்ல பாக்குறோம்னா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இது செகண்டரி நியூக்ளியஸ். அடுத்தது இங்க வந்து 3 ஆன்டிபோடல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க லார்ஜ் செல்ல வந்து எக் இருக்கும். இங்க வந்து நமக்கு சினர்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து நமக்கு முக்கியமா இதுல உணவுப் பொருளை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்கு தான் வந்து நமக்கு கண்டினியூஸா growth ஆகும்.
இந்த பக்கத்தில் இருக்கிற 2 சினர்கேட்டும் ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீகம்போஸ் ஆகி அதுவும் என்ன பண்ணும், ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கும். நியூ செல்லஸும் என்ன பண்ணுன்னா ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கும். ஆன்டிபோடல் செல்ஸும் அழிஞ்சு என்ன பண்ணுன்னா ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கும். சரிங்களா? அப்ப உள்ள இருக்கக்கூடிய கருவும் திசு என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான உணவு பூராத்தையுமே வந்து இங்க உள்ளுக்குள்ள இருந்தே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஒரு சிலது எடுத்துக்கும், ஒரு சிலது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா எடுத்துக்காது. அப்படியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வச்சிருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரிப்போம். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு விதை வளர்ச்சிக்கான ஒரு கேரக்டர். அப்ப டெரிடோஃபைட்டை கேட்கும் போது இதுல நம்ம எது வரைக்கும் பார்க்கலாம், ஸ்பொராஞ்சியத்தை பார்க்கலாம், மைக்ரோஸ்போர் பார்க்கலாம், மெகாஸ்போர் பார்க்கலாம். இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவே இருக்காது. வெறும் ஃபீமேல் கேமிட்டோபைட்டிக் மட்டும்தான் என்ன பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரே வராது. இதோட முடிஞ்சது. இந்த ஸ்ட்ரக்சரோட நம்ம நிறுத்திக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தாதான் விதை அப்படிங்கிற அமைப்பு வந்து நம்மளால இது பார்க்க முடியும். சரிங்களா? இந்த அமைப்பு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா விதை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்போகேமி, அப்போஸ்போரி அண்ட் பார்த்தினோஜெனிசிஸ் டெரிடோஃபைட்டோடைய நமக்கு கேரக்டர். சரிங்களா? கண்டிப்பா அப்போகேமி, அப்போஸ்போரி ரெண்டுமே முக்கியமான ஒண்ணு. இந்த பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா? இதுக்குள்ள வித்தியாசத்தை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது அப்போகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்போரோபைட் இன் சம் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த கேமிட்டோபைட். இது ஈஸியா நீங்க இதை தான் நினைப்பு வச்சுக்கணும். ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா அப்போகேமி. அப்ப அப்போகேமி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது கேமிட்டோபைட்டிக் ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. இதுல ஒரு சிலதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிட்டோபைட்டின் கொடுக்காம ஒரு அதாவது நமக்கு ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல என்ன இருக்கோ அது ஏதாவது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்போகேமி அப்படின்னு நம்ம நினைப்பு வச்சுக்கணும். இதுல பாருங்க அப்போஸ்போரி கேமிட்டோபைட்டிக் டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் எதுல இருந்து உருவாகுது, வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. ஏன்னா இப்ப வெஜிடேட்டிவ் செல்ஸ்னா என்னவா இருக்கும், தண்டு, இலை, வேர் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே எதுல இருந்து உருவாகுதுன்னா ஸ்போரோபைட்ல இருந்து தான் உருவாகுது. சோ இதனால நமக்கு வந்து அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ரம்முக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெயினா வந்து ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான். இப்ப அப்போ கேமி அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. இதுக்கப்புறம் பாருங்க அப்போ ஸ்போரி. சரிங்களா? இந்த இடத்துல வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஸ்போரோபைட் தான். ஏன்னா இதுவும் நமக்கு வந்து ஸ்போரோபைட்டோட செல்ஸ் எல்லாம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2013 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது the fusion of gamete does not occur which means happen without fertilization. இங்க என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு இந்த கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நடக்கல. அப்ப fusion of the gamete கேமிட்டுகள் இணையுது. ஆனா நமக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதல் இல்லாமல். கேமிட்டுகளோட இணைவு நடக்குது ஆனா கருவுறுதல் இல்லாமல். இது அப்போஸ்போரினா without the occurrence of meiosis or spore formation. என்ன நடக்கல நமக்கு, மியாசிஸ் நடக்கல, ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கல. இந்த மாதிரி உருவானா அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கேமி அப்படின்னா ஆக்கர் வித்தவுட் சின்கேமி. சின்கேமினா உண்மையான கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன நடக்கல அப்படின்னா உண்மையான கருவுறுதல் நடக்கல. அப்ப therefore haploid gametophytic N develop into the haploid sporophyte நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. Instead diploid sporophyte. சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கங்கறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. அப்ப இங்க கேட்கும்போது பாத்துக்கங்க haploid gametophytic develop into எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா haploid sporophyteல இருந்து தான் உருவாகுது. அதனால இது கண்டிப்பா என்னவா இருக்கும்னா அப்போகேமியா தான் இருக்கும். சரிங்களா? நல்லா தெளிவா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். இதுல பாருங்க அப்போஸ்போரி ஆக்கர் வித்தவுட் ஸ்போரியாடிக் மியாசிஸ் therefore diploid sporophyteல இருந்து நமக்கு உருவாகுது. அப்ப டெவலப் இன்டு டிப்ளாய்டு. அப்ப டிப்ளாய்டு கண்டிஷன்னா அப்போஸ்போரி, ஹாப்ளாய்டு அப்படின்னா அப்போகேமி. இது வந்து டிப்ளாய்டு கண்டிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் புனேரியா. இதுக்கு வந்து ஆந்தோசெராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்போரிக்கு எக்ஸாம்பிள். அப்போ கேமிக்கு வந்து புனேரியா வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோபைட்
directly from the vegetative cell of the gametopaetic without act of synchrony. என்ன நடக்கல அப்படின்னா உண்மையான கருவுறுதல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நடக்கல. சரிங்களா? அப்ப இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்போகேமி. இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா விங்க்லர். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போகேமி. இந்த சென்டென்ஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா விங்க்லர்னு போடுங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் அப்போகேமிங்க முத சொன்னது யாருன்னா டிபாரி அப்படிங்கிறவர் தான் முத இதை சொல்லியிருப்பார். இதை முத எந்த தாவரத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டெர்ரிஸ் கிரிட்டிகா பை ஃபேர்லோ. டெர்ரிஸ் கிரிட்டிகா பை ஃபேர்லோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முத இதை வந்து விளக்கம் அளிச்சிருப்பாங்க. அப்ப லேட்டர் அப்போகேமிக் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்ட் இன் மெனி டெரிடோபைட். எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா. எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா அப்போகேமிக்கு செலாஜினெல்லா. அப்புறம் மார்ஷிலியா. செலாஜினெல்லால விளக்கம் கொடுத்தது ஹெரானமஸ். மார்ஷிலியா அப்படின்னா ஸ்ட்ராஸ்பர்கர். Apogamy embryo may be developed from the one or more cells of the gametopaetic. Apogamy embryo எதிலிருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா develop from one or more cell of the gametopaetic இருந்து உருவாகும். Sporophyte பொறுத்த வரைக்கும் produce a result of apogamy possess the same number of chromosome. அதே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா as a gametophyte இருந்து இது உருவாகுது. எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத நினைப்பு வச்சுங்க. அடுத்தது அப்போஸ்போரி. அப்போஸ்போரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல வந்து எதை உருவாக்குதுன்னா ஸ்போரோபைட்டை உருவாக்குது. செல் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் மியாசிஸ். ஓகேங்களா? அந்த நமக்கு மியாசிஸ் அப்படிங்கிற பகுப்பு இல்லாம நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது. டேர்ம் அப்போஸ்போரி இது சொன்னது யாரு அப்படின்னா நமக்கு ட்ரூரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எந்த தாவரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அத்திரம் ஃபிளக்ஸ் ஃபெமினா. இந்த பிளான்ட்ல தான் முத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன பிளான்ட்னு பாத்துக்கங்க. அப்போஸ்போரினா அத்திரம் ஃபிளக்ஸ் ஃபெமினா. இதே அப்போகேமின்னு கேட்டாங்கன்னா டெர்ரிஸ் கிரிட்டிகா. டேர்ம் அப்போகேமி வந்து டிபாரி. இதுல வந்து நமக்கு டேர்ம் அப்போஸ்போரி அப்படின்னா ட்ரூரி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. நிறைய ஆத்தர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரைகோமன்ஸ் பாயர், டெர்ரிஸ் அக்லினா ஃபேர்லோ, ஆஸ்பிளேனியம் டைமார்பிசம் கீபல், ஆஸ்முண்டா ஜெவானிக்கால வந்து சர்பாதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி டெக்டாரியா ட்ரைபோலியேட்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பீசிஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போஸ்போரி பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்டஸ் ஆர் ஆட் ஷேப்டு கேமெட்டோபைட்டிக். நூல் இலை போன்ற மாதிரி இருக்கும். அப்போஸ்போரியை பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்டஸ் நூல் இலை போன்ற அமைப்பா இருக்கும். அல்லது வந்து இதய வடிவம் கொண்ட கேமெட்டோபைட்டிக் may be formed from one or more cells இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். Any vegetative portion of the young mature sporophyte. எதுல இருந்து உருவாகுது நமக்கு வந்து vegetative portion of the young அல்லது mature sporophyte இருந்து உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா क्वेश्चन கேட்பாங்க. அதே மாதிரி அப்போஸ்போரி பாலிப்ளாய்டு வந்து எதுல காமன் அப்படின்னா ஃபர்ன்ஸ், பெரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்ல இது எல்லாமே நமக்கு காமனா இருக்கக்கூடியது. இதுல it has been observed that is no changes of the chromosome number. இந்த லட்சமாடி பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த டேர்மை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓன் அப்படிங்கிறவர் தான் முத இதை சொல்லியிருக்காரு. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோபைட் ஃப்ரம் எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? ஸ்போரோபைட் உருவாகுது எதுல இருந்து? எக்ல இருந்து. ஆனா கருவுறுதல் நிகழாமல். இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கோழி குஞ்சு இருக்குது. அந்த கோழி குஞ்சுல இருந்து பாத்தீங்க அந்த முட்டை வைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த முட்டையிலிருந்து டைரக்டா வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெண் கோழி வருது. சரிங்களா? அப்ப இதுல என்ன நடக்கல? கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கல. நம்மள சாப்பிடக்கூடிய முட்டை எல்லாமே என்ன அப்படின்னா கருவுறா முட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? ஏன்னா முட்டை வந்து நமக்கு சைவமா அசைவமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் போயிட்டே இருக்கு. பட் நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை என்ன சொல்றாங்க? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கருவுறா முட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம்.
சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சுக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோபைட். ஹலோ, ஆமா ஆமா, பிராய்லர் முட்டை மட்டும்தான். நீங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இல்லை. ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு உண்மையான ஒரு முட்டைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆண் இப்படி இருக்கு அப்படின்னா பிளஸ் வந்து பெண், இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் உண்மையானதுன்னு சொல்றோம். இப்ப பெரும்பாலும் நமக்கு நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சயின்டிபிக்கா நம்ம ஆண் பெண் சேர்ந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெரும்பாலும் சாப்பிடறது இல்லை. கிட்டத்தட்ட 97% நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே எப்படி அப்படின்னா ஆண் பெண் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேராத உணவை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இதனால என்ன பிரச்சனைனா நிறைய பிரச்சனை இருக்கு. பெண் குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசுல 8 வயசுல மெச்சூர் ஆகுறது, ஒரு 30-35 வயசுலயே முடி பூரா நரைச்சு போயிடுறது, 10 வயசு 12 வயசு பையனுக்கெல்லாம் முடி பூரா நரைச்சு போயிடுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றதுதான். அது போக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இதுவும் என்னென்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப ஆண் பெண் ஒன்னா இணைஞ்சா அதுக்கு பேரு சின்கேமி. சின்கேமினா உண்மையான கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது போலியான ஒரு முட்டை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகும். எக்கு மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது இங்க நாம எடுத்துக்கும் போது ஸ்போரோபைட் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கணும். The Homosporous heterosporangiate form, it was observed that is appospory, followed by neither apogamy or fertilization. But இது என்ன அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்ம் சொன்னது யாரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராஸ்பர்கர் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மார்சிலியா ட்ருமாண்டி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இதுல வந்து நமக்கு இந்த பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்றோம். அதே மாதிரி மெனி பீசிஸ் சலாஜினல்லா, ஸ்பினோலசா, ரூபிகாலிஸ், அதே மாதிரி ஆர்கிகோனியா failed to open and egg develop into the sporophyte. அதாவது எப்படி உருவாகுது அப்படின்னா பார்த்தினோஜெனட்டிக்கலி. சரிங்களா? கருவுறுதல் நிகழாமல், எப்படி சொல்லணும் அப்படின்னா கருவுறுதல் சொல்ல விட மகரந்த சேர்க்கைன்னு சொல்லலாமா? எக்ஸாக்டா தமிழ்ல பாருங்க, தமிழ் என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. கருவுறுதல் நிகழாம வராது நமக்கு எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது நமக்கு ஸ்போரோபைட் உருவாகுது, முட்டையிலிருந்து உருவாகுது. ஆனா நமக்கு என்ன நடக்கல அப்படின்னா கருவுறுதல் சொல்லக்கூடியது நடக்கல. தமிழ் என்ன டேர்ம் வருதுன்னு பாருங்க. தமிழ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அப்புறமா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத பார்த்து வச்சுங்க. பொதுவா சொல்ல போனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல வந்து கருவுரா கனி, அவ்வளவுதான். தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருவுரா கனி. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சீட்லெஸ் கிரேப்ஸ், திராட்சை எல்லாம் சாப்பிட்றோம் பாருங்க சீடு இல்லாம, அந்த மாதிரி சாப்பிடக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா கருவுரா கனி. இதன் மூலியமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. அடுத்தது டெரிடோஃபைட். கிரீக்ல வந்து நமக்கு டெரான் அல்லது ஃபெதர், ஃபெதர்னா இறகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வரைக்கும் கேட்டதில்ல கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுங்க. டெரிடோஃபைட் பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கேம்ஸ். கிரிப்டோ கேம் அப்படின்னா நமக்கு பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா என்ன இருக்கும் அப்படின்னா வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். சைலோப்ளோயத்தோட அமைப்பை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா பார்க்க முடியும். They including most primitive living and fossil vascular plant, but also known as இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வாஸ்குலார் கொண்ட பூவாத தாவரங்கள். டிப்போ வந்து 1947 என்ன பண்றாரு, as a placed
them ட்ரக்கியோஃபைட்டா அல்லது ட்ரக்கியா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரக்கியோ அல்லது ட்ரக்கியோஃபைட்டாங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது யாருன்னா டிப்போ. இதை பேஸ் பண்ணி 2011 பிஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது எதெல்லாம் நமக்கு ட்ரக்கியோஃபைட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆல் ஆஃப் தீஸ் கொடுத்துருந்தாங்க. டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் மூணுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ட்ரக்கியோஃபைட்டாவுக்கு கீழே வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸ்னேக் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லுவாங்க. டெரிடோஃபைட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்னேக் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். அடுத்தது இதுவும் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதலுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா நீர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதோட காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரிஜினேட்டட் எபோட் கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி சிலுரியன் காலகட்டத்துல வந்து தோன்றி இருக்கு. அதாவது பேலியோசோயிக் எரா. டாமினன்ட் வெஜிடேஷன் இந்த எர்த் டியூரிங் டிவோனியன் பீரியட். எந்த காலகட்டம் அப்படின்னா எக்ஸாக்டா டிவோனியன் காலகட்டத்துல டெரிடோஃபைட்டோட எண்ணிக்கை வந்து நிறைய இருந்திருக்கு. ஒரு சில கருத்தெல்லாம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிடக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த தியரி பிரகாரம் முதல்ல உருவானது டெரிடோஃபைட்டு, அதுக்கப்புறமேட்டு அதுல ஒரு சில குறைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் உருவாயிட்டு அதுல வந்து பிரியோஃபைட் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து முன் வைப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு டீப்பா வேணா நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது many pteridophyte now occur only as a fossil. பெரும்பாலும் என்னவா நமக்கு கிடைக்குது அப்படின்னா அழிந்த ஒரு பாசிலா தான் நமக்கு கிடைக்குது. இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிரோமார்பிக் ஆல்டரேஷன் ஜெனரேஷன், வேறுபட்ட தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறது வந்து இதுல காணப்படும். ஏன்னா இதுல ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ் ரெண்டு வகையான கேரக்டருமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல பார்க்க முடியும். மெயின் பிளான் பாடி என்னன்னா ஸ்போரோபைட். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்க. ஆனா பிரியோஃபைட் கேட்கும் போது ஹோமோஸ்போரஸ் மட்டும்தான் நம்ம சொல்லணும். டெரிடோஃபைட் கேட்கும் போது நமக்கு வந்து ஹோமோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ஏன்னா இதுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதனால இது வந்து ஆட்டோட்ராபிக். அப்ப ஸ்போரோபைட் வந்து நமக்கு டாமினன்ட். ஸ்போர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாப்ளாய்டு தான். எப்பயுமே அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்டு தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஈச் ஸ்போர் ஆன் ஜெர்மினேட் கிவ் ரைஸ் டு த கேமிட்டோபைட்டிக் இஸ் கால்ட் த ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல உருவாகக்கூடியது ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் தாலஸ். இதுல இருந்து தான் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து டெவலப் ஆகுது. இட் இஸ் a small and short lived structure which bear to the sex organ. இதுல என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ட் லிவ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது குறைந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். அதே மாதிரி என்ன அப்படின்னா செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வாழக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற நமக்கு வந்து இந்த வாஸ்குலார் ஸ்பெர்மட்டோபைட்டான்னு கேட்டாங்க அப்படின்னா ட்ரக்கியோபைட்டான்னு கேட்டாங்கன்னா அது 3 வரும். ஸ்பெர்மட்டோபைட்டான்னு கேட்டாங்கன்னா ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் மட்டும் வரும். இதுல வேற என்ன முக்கியமான கேரக்டர்னா பிரியோஃபைட்டோட ரிசம்பலா இருக்கக்கூடிய கேரக்டர் இதுல ஸ்டெரைல் ஜாக்கெட் அரௌண்ட் த செக்ஸ் ஆர்கன். மலட்டு இந்த கவச உரை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். வெல் டெவலப்டு ஆர்கிகோனியம் இது ஒரு முக்கியமான கேரக்டர். ஆர்கிகோனியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து வெல் டெவலப்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். அண்ட் நெசசிட்டி ஃபார் வாட்டர் ஃபெர்டிலைசேஷன். பிரியோஃபைட் மாதிரியா தான் கருவுறுதலுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா நீர் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்தது ஸ்போரோபைட் பிளான் பாடி டாமினன்ட் ஸ்பேஸ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து ஜெனரல் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு நிறைய வந்து நமக்கு அக்வாட்டிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது பாருங்க. ஐசடைஸ் அக்வாட்டிக்னா நீர்நிலையில் இருக்கக்கூடியது ஐசடைஸ், மார்சிலியா, சால்வினியா, அசோலா. யூசுவலி ஆக்கரிங் இந்த பெர்மனன்ட் பாண்ட் இதெல்லாம் எங்க காணப்படும்னா குளத்துல காணப்படும். இதுல வந்து அசோலா எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு. இதுல வந்து அனாபினா அப்படிங்கிற ப்ளூ கிரீன் ஆல்கே வாழும். இது எங்க அதிகமா இது பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரைஸ் ஃபீல்டு நம்ம நெல்லெல்லாம் விதைக்கிறோம் இல்லையா அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணிருப்பாங்க.
அதே மாதிரி ஜீரோபைட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலாஜினல்லா ரெப்ஸ்டரிஸ், செலாஜினல்லா லெப்படோபில்லா, செலாஜினல்லா டென்சா, ஈகோசிட்டம் அர்வன்சா, இதெல்லாம் வந்து வறட்சியில் இருக்கக்கூடிய தாவரங்கள். அதே மாதிரி சம் டெரிடோஃபைட் வந்து எபிபைட்டிக். எபிபைட்டிக்னா தொற்று தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லைகோபோடியம், பிளையோபெல்டிஸ், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மரத்து மேல வந்து பாத்தீங்கன்னா இது தொத்திக்கிட்டு வாழுது. மோஸ்ட் டெரிடோஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆனிமல்ஸ் அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும் உயிர் வாழக்கூடியது. ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பல வருஷம் வாழக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு வருஷம் வாழக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் அசோலா சால்வினியா. பல வருஷம் வாழக்கூடியதுன்னா ஆஸ்மண்டா, ஆஞ்சாட்ரிஸ். இந்த ட்ரீ ஃபேர்ன் எதுன்னு கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. சயாத்தியாவுக்கு பேர் தான் ட்ரீ ஃபேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க லெபிடோடென்ட்ரான். கொஸ்டின் கேட்பாங்க டென்ட்ரான் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா தண்டு பகுதியை குறிக்கக்கூடியது. பாசில் டெரிடோஃபைட். எப்ப அப்படின்னா 30 மீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வளர்ந்துருக்கு. அடிப்பகுதி மட்டும் பாருங்க எத்தனை மீட்டர் இருக்கு அப்படின்னா 2 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் யூஜிடிஆர்பிக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே ஒரு 2-3 பேர்த்துக்கு நான் அப்படி அப்படியே நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? டைம் கிடைக்கும் போது நான் ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுறேன். நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அனுப்பியிருப்பேன், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் 2 யூனிட் பெண்டிங் இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி விட்டுறேன். அதுவும் பேஸ் பண்ணி படிச்சு வைங்க. சரிங்களா? கண்டிப்பா நான் லாஸ்ட் இயரே கொஞ்சம் அந்த யூஜிடிஆர்பி மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி நான் கொடுக்காம விட்டுட்டேன். அது கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் ரிசல்ட் வந்திருக்கும். அதனாலதான் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி பேஸ் பண்ணி படிங்க அப்படின்ட்டு நான் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதனால அது ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கொஷின் வந்து யூஜிடிஆர்பி பேஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஒரு 70 கொஸ்டினுக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்சு யூஜிடிஆர்பி பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதனால இந்த தடவை நான் யூஜிடிஆர்பிக்கான நமக்கு பிஜி கவர் ஆகிற மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஏன்னா இவங்க நிறைய வந்து பயோபிசிக்ஸ் யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பயோபிசிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நமக்கு எது எதெல்லாம் ரிலேட்டடா இருக்கோ அது பூரா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதையும் என்ன பண்ணிக்கிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது பேஸ் பண்ணி நம்ம ஆப்ல கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிருங்க. சரிங்களா? அதை பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொன்று கூட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சொன்னேன்னு நினைக்கிறேன்னா இல்லை, ஆக்சுவலா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் நம்ம வந்து நீங்க எப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுறீங்க இல்லையா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து பிடிஎஃபாவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க காம்படிஷன் பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஆர்பி போர்டுல வந்து ஆன்லைன் டெஸ்ட் எப்படி வைப்பாங்களோ அதே மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 to 20 நாளுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். சரியா? இது எதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு ஆல்கே அப்படின்னு ஒரு நான் டெஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதெல்லாம் நான் பிளான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இப்போ ஆல்கே வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து 150 கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்லேயே இருக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே எனக்கு மார்க் வந்துடும். இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே வந்து நீங்க சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எது ரைட்டா எழுதிருக்கீங்க, எது தப்பா எழுதிருக்கீங்க அப்படிங்கறது இன்க்ளூடிங் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துடும். அது போக உங்களோட போன்லேயே வந்து கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே மேல வந்து டைமிங் ஓடும். சரிங்களா? இப்போ 1.5 மணி நேரம், இப்போ வந்து மொத்தம் 3 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம். ஏன்னா இப்போ வந்து நம்ம 180க்கு தான் கொடுப்போம். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மினிட்ஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இப்போ 180 நிமிஷம் அப்படியே டைம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ டைமிங் என்ன ஆகுன்னா இங்கே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது போக என்ன ஃபெசிலிட்டிஸ் நான் இன்னொன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஃபோனில் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கால் வருது, நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதில் வந்து அதுலேருந்து வெளியே போகிறீங்களோ அதை டைரெக்டாக நீங்கள் ஃபோனே பேசிக்கலாம். ஃபோன் பேசும்போது கட்டாயிட்டு திரும்ப உள்ளே போனீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு 52வது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கிது அப்படின்னா நீங்கள் திரும்ப உள்ளே போனாலும் 52வது நிமிஷத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? அது ஒண்ணு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த 52வது ஸ்டக் ஆகி நிற்க, அதாவது உங்களுக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா நிற்கும். திரும்பவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ள போயிட்டு நீங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சு சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர், இப்போ 100 பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா இப்போ 100 பேருடைய நேம், என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்க்ளூடிங் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் அதை ரெடி பண்ண சொல்லிட்டேன். அப்போ இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்படிஷன் உங்களுக்குள்ள உருவாகும். சரிங்களா? இப்போ இவங்க வந்து ஒரு 150 கொஷினுக்கு வந்து ஒரு 120 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மற்றத்தில் இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆகும், இவங்க மட்டும் எப்படி 120 வாங்கினாங்க, அப்போ நம்ம என்ன படிக்கல, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்பில் எழுதுறீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸ்ல வந்து 1 2 3 4 இந்த மாதிரி வந்து 150 கொஸ்டின் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடம் என்ன ஆகும்னா கிரீன் கலர்ல மாறிடும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இது நீங்க வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் மாத்துறதுக்கான ஆப்ஷனும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கேன். அதாவது சப்மிட் அந்த 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு உடனே அப்படின்னா நீங்க சப்மிட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயம். ஏன்னா கரெக்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிருக்கு. அந்த கரெக்டா அந்த 3 ஹவர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகும். 150வது கொஸ்டின் டச் பண்ணீங்கன்னா 150வது கொஸ்டினுக்கு போகும். பழசு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் டிஆர்பி எழுதுனவங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா இருக்கும். இல்லாதவங்களுக்கு வந்து நீங்க 2-3 தடவை அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதனால வந்து நீங்க கொஞ்சம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் நிறையவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலவு பண்ணி அட்வான்ஸ் லெவல்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த ஆப்புக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் நம்ம அட்வான்டேஜா யூஸ் பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? அதுல வந்து வேணா நீங்க இருங்க. அடுத்தது எப்ப எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த ஆட்சி மாற்றம் நடந்து சரிங்களா நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும்போது நமக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லதை எதிர்பார்ப்போம். சரிங்களா? அப்ப நல்லது வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வருஷம் வருஷம் டிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நமக்கு பெஸ்ட். சரிங்களா? அதனால பார்த்து வச்சுங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறனால நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால நம்ம டைரக்டா யாருக்கும் நம்ம அவங்க வந்தா நல்லது இவங்க வந்தா நல்லதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நமக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம். சரி, இதுல வந்து நமக்கு சரி அடுத்து நமக்கு இதுக்கு வந்துருவோம். ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் பிளான் பாடி எப்படி இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆகிருக்கும். பிரைமரி ரூட் பொறுத்த வரைக்கும் எம்பிரியோனிக் ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட் லிப்டு, அதாவது எபிமிரல் அப்படின்னா விரைவில் அழிந்து போகக்கூடியதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி as soon as என்னவா மாறும் அப்படின்னா வேற்றிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாகுது. எப்படி நம்ம ஒருவித்தலை தாவரத்துல வந்து நம்ம வேற்றிட வேர்கள் பார்க்கிறோமோ அதே மாதிரி உருவாகுது. இந்த அடல்ட் ஸ்போரோபைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன காணப்படும்னா ஒன்லி அட்வான்சிஸ் ரூட், வேற்றிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் இளம் ஸ்போரோபைட்ல காணப்படும். The stem is herbaceous, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சின்ன ஒரு குறுஞ்செடி மாதிரி இருக்கும். மோஸ்ட் டெரிடோபைட் பட் இஸ் woody in some form. அப்போ உட்டியா இருக்கக்கூடியது வந்து ஆஞ்சியாட்ரிஸ் மராட்டா, அதாவது மரப்போன் அப்படின்னே சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது நோ பண்ணிக்கங்க. இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, எது மரப்பேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஞ்சியாட்ரிஸ் மராட்டா. இதெல்லாம் வந்து ட்ரீஃபோன் அப்படின்னே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். என்ன ஃபோன் அப்படின்னா ட்ரீஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் யூசுவலி பிரான்ச்டு, கிளைகள் கொண்டது. அதே மாதிரி பிரான்சஸ் do not arise in a axial leaves. அப்போ நுனிப்பகுதியில் என்ன உருவாக்குறது இல்லைன்னா அந்த கிளைகளானது நமக்கு இலைகளை உருவாக்குவது இல்லை.
அடுத்தது நமக்கு பிரான்ச்சிங் ஆஃப் த ஸ்டெம் மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு டைகாட்டமஸ், அதாவது கவட்டு களைத்தல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அண்ட் ரேர்லி வந்து நமக்கு மோனோபோடியல் பிரான்ச்சஸ், ஒரு பாத கிளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரேரா இருக்கும். பொதுவா இருக்கக்கூடியது இருபாத கிளைத்தல், அதாவது கவட்டு கிளைத்தல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் இஸ் அண்டர் கிரவுண்ட் ரைசோம். நிறைய பெரணியில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதாவது இஞ்சி மாதிரி அண்டர் கிரவுண்ட் ரைசோமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா இஞ்சி. இஞ்சி மாதிரி என்ன பண்ணுன்னா இஞ்சி மஞ்சள் மாதிரி இதுல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலைகளை பாருங்க, செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுல காணப்படுதுன்னா ஈக்குசிட்டத்துல வந்து செதில்கள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸ்மால் அண்ட் செசைல், இலை வந்து காம்பற்றதா எதுல காணப்படும் அப்படின்னா லைகோபோடியம் அப்புறம் செலாஜினெல்லா. லார்ஜ் அண்ட் பீட்டியோல், பெருசா இலை காம்பு இருக்கக்கூடியது. பின்னேட்லி, நரம்பு அமைப்பு, அதாவது நமக்கு வந்து ஒரு மையத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான நரம்பு இருக்கிற மாதிரி அமைப்பு எதுல காணப்படுதுன்னா ஃபர்ன்ஸ்ல வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பின்னேட்லி காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன பேருனா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராண்ட்னா என்ன அப்படின்னா ஓலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஃப்ராண்ட்னால என்ன அப்படின்னா ஓலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட லீஃபே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா அரேஞ்சா இருக்கு டெடோஃபைட்ல. இங்க பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னேட்லி காம்பவுண்ட். இலை எப்படி காணப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னேட்லி இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து அமைப்பு காணப்படும். இங்க அடிப்பகுதியில தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பொராஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காணப்படும். அடிப்பகுதியில தான் உங்களுக்கு இலையோடைய அடிப்பகுதியில இந்த ஸ்பொராஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இளம் நிலையில எப்படி வேர்கள் காணணும், அந்த சர்சினேட் சுருண்ட அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இப்ப இலையோடைய அடிப்பகுதியில தான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கலாம். இலைய பாத்தீங்கன்னா தெரியும், மையத்துல மட்டும் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா பின்னேட்லி ஒரு பெரிய வெயின் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? பாக்குறதுக்கு நமக்கு இந்த கருவேப்பிள்ளை தலை இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிள்ளை மாதிரியே என்ன பண்ணும் அப்படின்னா பாக்குறதுக்கு இருக்கும். பின்புறத்துலதான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்போர்களை கொண்ட தொகுப்பெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, சர்சினேட் ஒரு இளம் இலையில எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சுருண்ட இலை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணும் அப்படின்னா இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம டெரிடோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இலையின் அப்படின்னு சொல்றதை விட பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ராண்ட் அல்லது ஓலை அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அடுத்தது அந்த பேசிக் லீவ் ஸ்ட்ரக்சர் டெரிடோஃபைட் பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபைட் டூ டைப் சொல்றாங்க. அதாவது மைக்ரோபில்லஸ், மெகாபில்லஸ் அப்படிங்கிற ரெண்டு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. மைக்ரோபில்லஸ் பொறுத்த வரைக்கும் the form the leaves simple having single vein, ஒரே ஒரு இப்படி இருக்கு அப்படின்னா இலை ஒரே ஒரு சிங்கிள் மைய நரம்பு மட்டும் இருக்கும். which is does not form the leaf gap. இதுல என்ன இருக்காது அப்படின்னா அந்த இலைக்கான சின்னதா வந்து நமக்கு என்ன சொன்னா ஒரு இழுவை அந்த மாதிரி அமைப்புலாம் என்ன இருக்கு அப்படின்னா இங்க இருக்காது. the stem steel லைகோபோடியம் செலாஜினெல்லா ஈக்குசிட்டம், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள். இதை பார்த்து வச்சுங்க. என்ன கிடையாதுன்னா லீப் கேப் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்காது. மெகாபில்லஸ் ஃபார்ம் த லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா பின்னேட்லி காம்பவுண்ட் இன் ஃப்ராண்ட், ஏன்னா ஓலைன்னு தான் சொல்லுவோம். having the complex series of the vein they form the prominent leaf gap. தெளிவான நமக்கு என்ன காணப்படும் அப்படின்னா நமக்கு வந்து இழுவை அப்படிங்கிறது காணப்படும். இதுக்கு உதாரணம் டெர்ரிஸ், ட்ரையாப்ரிஸ், அடியாண்டம். இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள். The root and stem have the well developed vascular system composed of xylem and phloem
கேம்பியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஒரு சில பீசிஸ்ல இருக்கு. ஆனா கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பொதுவா டெரிடோஃபைட்ல என்ன கிடையாதுன்னா கேம்பியம் கிடையாது. இரண்டாம் நிலை வளர்ச்சிங்கிறது மோனோகாட்லயும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த டெரிடோஃபைட்லயும் கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன கிடையாதுன்னா நமக்கு செகண்டரி growth அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியாது. இரண்டாம் நிலை வளர்ச்சிங்கிறதையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில பீசிஸ்ல மட்டும் பார்க்கலாம். அதை நம்ம பண்ணிக்கங்க. ஓட்ரியம் ஐசட்டாய்ஸ் இது ரெண்டுல மட்டும் கேம்பியம் இருக்கு. இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இப்ப பிளான்டே பாருங்க, அடுத்தடுத்து ஜெனரேஷன். இப்ப இதெல்லாம் யாரோட கேரக்டருக்கு மாறுது? இது வந்து ஆஞ்சியோஸ்போமுக்கான கேரக்டரா இது என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. சரிங்களா? அப்ப நம்ம பேசிக்காவே என்ன பண்ணுது அப்படின்னா எவல்யூஷனரி கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம நல்லா தெளிவாகவே பார்த்துட்டோம். புரோட்டோஸ்டீல், லைகோபோடியம், செலாஜினெல்லா. சைஃபனோஸ்டீல்னா ஈக்விசிட்டம், ஓபியோக்ளோசம், போட்ரிகம். டிக்டியோஸ்டீல் இது கேட்ட கொஸ்டின். டெர்ரிஸ், ட்ரையாப்ட்ரிஸ், அடியாண்டம், நெப்ரோலிபிஸ். ஏன்னா அது உங்களுக்கு நான் தெளிவாகவே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டீலர் ரெவல்யூஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி நமக்கு சைலம் வந்து மேடப் ஆஃப் ட்ரக்கிட்ஸ் அண்ட் ப்ளோயம். கம்போஸ்ட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னா சீர் செல்ஸ். ப்ளோயம் பேரன் கைமா மட்டும் என்ன பண்ண அப்படின்னா இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காணப்படும்னா ப்ளோயம் பேரன் கைமா. வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் டெர்ரிஸ் விட்டேட்டா, டெரிடியம் அக்லினம், நெப்ரோலிபிஸ் கார்டிஃபோலியா, ஆக்டினோட்ரிஸ் ரேடியேட்டா. இதுலலாம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வெசல்ஸ் பார்க்கலாம். சிவ் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விசிட்டம் ஆர்வன்சிஸ், ஈக்விசிட்டம் ஜைஜாண்டிகம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிவ் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் வந்து சைலம் ப்ளோயத்தோடைய அந்த முக்கியமான கேரக்டர். எதுல வெசல் இருக்கு, எதுல சிவ் டியூப் இருக்கு, எதுல கம்பேனியன் செல்ஸ் இருக்கு, எதுல இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு கேட்கக்கூடியது. இதுல பாருங்க வெசல்ஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் செலாஜினெல்லா அண்ட் ஈக்விசிட்டம். இதை பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா அவசியமா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. சரி, அடுத்து நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியா போகும். அடுத்ததுல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீலம் திரி